ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். ஃபார்வர் யூ எபிசோட் 17ஓட பார்ட் 1. எல்லோரும் என்கிட்ட 2 வாரமாக கமெண்ட் செக்ஷனில் அதிகமாக கேட்டது இந்த சீரீஸு தான். சீரியஸாக சொல்கிறேன், இந்த சீரீஸை ரிலீஸே அவங்க இன்றைக்கி தான்ப்பா பண்ணியிருக்காங்க. ஆல்ரெடி கிளைமேக்ஸ் எபிசோடு அவங்க ஆப்பில் தான் ஃபஸ்ட்டு ரிலீஸ் பண்ணுவோம், February 1 தான் யூடியூப்பில் அஃபிஷியலாக ரிலீஸ் ஆகும்னு சொல்லியிருந்தாங்க. நானும் அதுக்காக வெயிட் பண்ணிகிட்டே இருந்தேன். 3 மணிக்கு சாட்டர்டே 3 மணிக்கு தான் ரிலீஸ் பண்ணுவோன்னு சொன்னாங்க. 2:30க்கே ரிலீஸ் ஆகிடுச்சு. எனக்கு எப்போ பார்ப்பேன்னு இருந்தது. ஃபுல்லாக பார்த்துட்டேன். ஸோ டூரேஷன் பார்த்திங்கன்னா 1 மணி நேரத்துக்கு மேலே இருக்குது. ஸோ அதனால் எப்பயுமே நான் பார்ட் 2 தான் போடுவேன். ஏன்னா அப்போ தான் ஃபுல் ஸ்டோரி கவர் பண்ண முடியும். ஃபஸ்ட்டு பார்ட்டை எப்படியாவது இன்றைக்கி நைட்டுக்குள்ளே போட்டணும்னு சொல்லி கஷ்டப்பட்டு உட்காந்து வாய்ஸ் ஓவர் பண்ணுறேன். அதனால் அட்ஜஸ்ட் பண்ணி ஃபஸ்ட்டு பார்ட்டை பார்த்துக்கோங்க. செகண்ட் பார்ட்டு கண்டிப்பாக நாளைக்கு மார்னிங் உங்களுக்கு வந்துடும். எபிசோட் ஸ்டார்ட் ஆகும்போதே நார்த் வேகமாக வந்துட்டுருக்க ஜேம்ஸ் அவன் கையை பிடிச்சி இழுக்கிறான். ஏண்டா சொல்லவே இல்லை, 2 பேரும் ஒன்றா இருக்கீங்களா, டேட்டிங்கில் இருக்கீங்கன்னு, கண்டிப்பாக ட்ரிங்க் பண்ணி ஆகணும், வா போகலான்னு சொல்ல, என்னது நானா அப்படிங்கிற மாதிரி நார்த்து பார்க்குறான். ஜோகன் அங்கே நின்றுட்டுருக்க, ரொம்ப நேரம் ஆச்சான்னு சொல்லி நார்த்து போய் கேட்குறான். இல்லை நான் இப்போ தான் வந்தேன்னு ஜோகன் சொல்ல, சரி அதெல்லாம் இருக்கட்டும், வாங்க வாங்க ட்ரீட் பண்ணியே ஆகணும், வாங்க போகலாம் அப்படின்னு சொல்லி ஜேம்ஸும் பிராங்க்கும் கையை பிடிச்சி நார்த்தை இழுத்துட்டே இருக்க, எங்கே கூப்பிடுறீங்க, நானே இவங்களை பார்த்து ரொம்ப நாளாச்சு, இப்போ தான் மீட் பண்ணோம், சரி வான்னு சொல்லி வெளியே கூப்பிட்றாங்க, போயிட்டு வரலாமா அப்படின்னு சொல்ல, நீங்கள் ஃப்ரெண்ட்ஸோடு போங்க, நான் வரல அப்படிங்கிற மாதிரி நார்த்து சொல்கிறான். ஏண்டா செலிப்ரேஷனே உங்கள் 2 பேருக்கும் ஆகுதாண்டா, நீ இல்லாமல் எப்படி இருக்கும், வா அப்படின்னு சொல்லி நார்த்து கையை பிடிச்சி ஜேம்ஸ் அப்படியே எடுத்துகிட்டு போக, இவனுங்க போகிறத பார்த்துட்டு சிரிச்சுக்கிட்டே ஜோகனும் ஃபாலோ பண்ணிட்டு போகிறான். ஆக்சுவலி பார்க்கு தான் செலிப்ரேஷன் பண்ண போகிறானுங்க. இவனுங்க சந்தோஷமாக இருந்தாலும் குடிப்பானுங்க, துக்கமாக இருந்தாலும் குடிப்பாங்க. குடி மட்டும்தான் இவங்களுக்கு ரொம்ப முக்கியம் போல். ஸோ அதெல்லாம் நமக்கு எதுக்கு, வாங்க நம்ம ஃபோக்கஸ் நம்ம ஜோகனை பார்க்கலாம். அப்புறம் அங்கே எல்லோரும் ட்ரிங்க் பண்ணிகிட்ருக்க, நீங்கள் 2 பேரும் ஒன்றா இருக்கிறத பார்க்கும்போது ரொம்ப ஹாப்பியாக இருக்குடா, நாங்கள் 2 பேரும் தான் உங்களோட ஃபஸ்ட்டு சிப்பர்ஸ் தெரியுமா அப்படின்னு ஜேம்ஸ் சொல்கிறான். அப்படியா, வாய் மூடிட்டு ஓவராக பேசாதங்கிற மாதிரி ஜோகன் சொல்ல, போதும் நான் உண்மை தாண்டா சொல்கிறேன், இங்கே பாரு, இவன் வர்றதுக்கு முன்னாடி நீ எவ்வளோ கஷ்டப்பட்டிருப்ப தெரியும்ல, உன்னோட கதையை நினச்சி இவன் எவ்வளோ ஃபீல் பண்ணியிருப்பான் தெரியுமா, உனக்கு கேர்ள் ஃப்ரெண்ட் வந்ததுக்கப்புறம் எவ்வளோ ஃபீல் பண்ணிகிட்டே இருந்தான் தெரியுமா, நீ வேறு அவளை உருகி லவ் பண்ணியா, என் ஃப்ரெண்டு உன்னால தாண்டா ஹார்ட் பிரேக் ஆகி இருந்தான் சரியா அப்படின்னு சொல்ல, போதும் அவனை பற்றி பேசினது, இப்போ நம்ம ட்ரிங்க் பண்ண ஆரம்பிக்கலாமா, ஜோகன் நீ ட்ரைவ் பண்ணணும், நீ கொஞ்சம் பேசாமல் இருன்னு சொல்ல, நான்லாம் ட்ரைவ் பண்ணுறேன், அதனால நான் ட்ரிங்க் பண்ணுற ஐடியா கிடையாது, நீங்களே என்ஜாய் பண்ணுங்க, நான் பார்க்குறேங்கிற மாதிரி ஜோகன் உட்காந்துருக்கான். சரி ஓகே விடு, நார்த் இருக்கான்ல, நார்த் ட்ரிங்க் பண்ண ஆரம்பின்னு சொல்லி இருக்கிற எல்லா ட்ரிங்க்ஸையும் தூக்கி அப்படியே நார்த்துக்கு கொடுக்குறானுங்க. அட பாவிகளாங்கிற மாதிரி முறைச்சிக்கிட்டே அப்படியே நாற்று குடிக்க ஆரம்பிக்கிறான். பாட்டம்ஸ் அப் பண்ணுன்னு சொல்ல, ஒரு வழி அங்கே இருக்கிற எல்லா ட்ரிங்கையும் ஊற்றி குடிச்சிக்கிட்டே இருக்கான் நார்த்து பக்கத்தில் போய் க்ளோஸாக உட்காந்துட்டு ஜேம்ஸ் அவனுக்கு ஊற்றி விடுறான் பாட்டிலாக. இதை பார்க்க ஜோகனுக்கு டென்ஷன் ஆகுது. இப்படியே எல்லாரும் கொடுக்குறாங்கன்னு வாங்கி ஓசியில் குடிச்சிதுன்னு குடிச்சு அப்படியே ஃபுல் போதையில் மட்டை ஆகிட்டான் நம்ம நார்த்து பையன். திடீர்னு பார்த்தா ஒரு பொண்ணு அங்கேருந்து வரா வேகமாக ஜோகனை பார்த்துட்டு, ஜோகன் இன்னைக்கு நீங்கள் வந்துட்டியா அப்படிங்கிற மாதிரி ஷோல்டரில் போய் கை வைக்க, ஜோகன் டக்குன்னு அந்த பொண்ணை பிடிச்சி தள்ளி விட்டான். ஏன்டா இப்படி இருக்க, சரி ஓகே ஒரு வழியாக நீங்கள் வந்துட்டியா, எனக்கு ஹாப்பியாக இருக்குது, என் கூட வெளியே வா அப்படின்னு சொல்லி அந்த பொண்ணு கூப்பிட்றா. இதை பார்க்கும்போது நார்த் அப்படியே மட்டையானவன் ஒரு செகண்ட் எந்திரிச்சு ஜோகன் பக்கத்தில் க்ளோஸாக போய் கவுச்சில் அவனை தள்ளிட்டு அவன் மேலே ஏறி அப்படியே உட்காந்துட்டான். இதை பார்க்கும்போது அந்த பொண்ணுக்கு செம கடுப்பாக இருக்குது. என்னடா நடக்குதுன்னு ஒன்றும் புரியாமல் அந்த பொண்ணு பார்த்துட்டே இருக்க, ஜேம்ஸும் பிராங்கும் எங்களுக்கு இதுக்கு சம்மந்தம் இல்லைங்கிற மாதிரி திரும்பிட்டே இருக்க, நீ ஏன் இவ்வளோ ஹாட்டாக இருக்க சொல்லு அப்படிங்கிற மாதிரி நார்த்து ஜோகனை பார்த்து கேட்க, ஜோகன் அப்படியே பார்த்துட்ருக்க அந்த பொண்ணை பார்த்துட்டு உடனே நார்த்து, இங்கே பாரு, நீ எனக்கு மட்டும்தான் கரெக்டா, எனக்கு மட்டும்தான்னு சொல்ல, ஆமாம் நான் உனக்கு மட்டும்தான், எப்பயுமே உனக்கு மட்டும்தான்னு சொல்ல, உடனே அந்த பொண்ணு கேட்குறா, ஜோ இங்கே என்ன நடக்குதுன்னு. அதுக்குள்ளே வேகமாக அங்கேருந்து ஜேம்ஸ் வந்து, நீ முதல்ல வீட்டுக்கு போ, அப்புறமா பேசிக்கலாம், போன்னு சொல்லி டோர் ஓப்பன் பண்ணி பிடிச்சி அந்த பொண்ணை வெளியே பாய்ன்னு சொல்லி அனுப்பிவிட்டான். நார்த்து சொல்கிறான் ஜோகன்கிட்ட, ஏன் எல்லாரும் உன் பின்னாடியே சுற்றிட்டு இருக்காங்கன்னு. அதை கேட்டுட்டு ஜோகன், இங்கே பாரு, நீ எப்பயுமே இப்படி தான் இருப்பியா, இல்லை குடிச்சா மட்டும் இப்படி இருப்பியா, ஏன் நான் ஜெலஸாக இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி நார்த்து சொல்கிறான். ஆனால் நீ எப்போல்லாம் ட்ரிங்க் பண்ணுறியோ அப்போ ரொம்ப க்யூட்டாக இருக்க தெரியுமான்னு ஜோகன் அப்படியே அவனை ரசிச்சிட்டே இருக்க, கிஸ் பண்ணுற மாதிரி கிட்ட வந்து அப்படியே அவன் ஹக் பண்ணிட்டு படுத்து தூங்கிட்டான். இவன் தூங்கிட்டானாடான்னு சொல்லி கேட்க, அவன் தூங்கி ரொம்ப நேரம் ஆச்சு, பார்த்து போ வீட்டுக்கு சரியா அப்படிங்கிற மாதிரி ஜேம்ஸும் ஃப்ராங்க்கும் சொல்ல, அப்படியே உட்காந்துருக்க பொசிஷன்லேயே ரொம்ப க்யூட்டாக அழகாக அவனை அப்படி தூக்கி ஹக் பண்ண மாதிரியே சார் தூக்கிட்டு போயிட்டாரு. ரொம்ப க்யூட்டாக அழகாக இருந்தது இந்த சீன் பார்க்க. அதுக்கப்புறம் நம்ம ஜோகன் அப்படியே நார்த்தை பெட்டில் படுக்க வைக்க, சொல்லு எல்லாரும் உன்னையே பார்க்குறாங்க, நீ யாரையும் பார்க்கக்கூடாது, யாரும் உன்னையும் பார்க்கக்கூடாது, நான் மட்டும்தான்
மட்டும்தான் பார்ப்பேன்னு சொல்லி ட்ரிங்க் பண்ணிவிட்டு ஓவராக பேசிகிட்டே இருக்கான். ஏண்டா நீ என்னடா பண்ண சொல்கிறேங்கிற மாதிரி ஜோகன் அவனை பார்த்துக்கிட்டே இருக்க, ஒரு செகண்ட் எந்திரிச்சு அப்படியே ஜோகனை பார்த்துட்டு, நான் தான் உனக்கு இருக்கேன்ல, நான் தான் இருக்கேன்ல, எதுக்கு எல்லாரும் உன்னை பார்க்குறாங்க, நீயும் யாரையும் பார்க்காத, என்னை மட்டும் பார்த்தா போதும் சரியா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான். ஜோகன் கேட்குறான், உனக்கு ஏதாவது வேணுமாடா, ஏதாவது கேட்கணும்னா கேளுன்னு சொல்ல, அதுக்கப்புறம் அப்படியே நார்த்து க்யூட்டாக அவனுக்கு ஒரு கீஸ் பண்ணுறான். கீஸ் அப்படியே லென்த்தியாக போயிட்டே இருக்க, ரொம்ப க்யூட்டான அழகான ஒரு கீஸ் பண்ணிட்டே, நீ எனக்கு மட்டும்தான் சொல்லி நார்த்து ஜோகனை விடுற மாதிரி தெரியல, யாருமே உன்கிட்ட வரக்கூடாது, என்னோட பொருளை யார் தொட்டாலும் எனக்கு பிடிக்காதுன்னு சொல்கிறான். இப்போ தாண்டா புரியுது, நீ ட்ரிங்க் பண்ணியிருக்கியாடா அப்படிங்கிற மாதிரி கேட்க, நாளாக ட்ரிங்க் பண்ணவே இல்லை, என் கொஸ்டினுக்கு பதில் சொல்லுன்னு சொல்லி நார்த்து கேட்டுகிட்டே இருக்கான். நீ எனக்கு மட்டும்தானே அப்படின்னு சொல்லி கேட்க, ஆமாம் நான் உனக்கு மட்டும்தான்னு சொல்லி ஜோகன் சொல்லிட்டு அப்படியே க்யூட்டாக கிஸ் பண்ண ஆரம்பிக்கிறான். 2 பேரோட கிஸ் அப்படி க்யூட்டாக போயிட்டே இருக்க, அதுக்கப்புறம் பார்த்தா மார்னிங் தான் 2 பேரும் எந்திரிக்கிறாங்க. இடையில மேட்ருன்னு ஏதோ ஒன்று நடந்திருக்கும் போல இருக்குது, ஏன்னு தெரியல, அந்த மேட்ரை நமக்கு காட்டவே இல்லைப்பா, ரொம்ப கஷ்டமாக போச்சு. இந்த சீரீஸில் ஒரு மேட்ராவது வரும்னு நான் எதிர்பார்த்தேன், பட் டைரக்டர் என்னை பழி வாங்கிட்டாரு, அங்கே ஒன்றுமே வரல. காலையில் எந்திரிச்சனியோ ரொம்ப வெக்கப்பட்டுட்டே அப்படியே நார்த்து படுத்திருக்க, பக்கத்தில் போய் க்யூட்டாக ஜோகன் அவனை பார்க்குறான். அவனோட ஃபேஸை க்யூட்டாக அப்படியே தள்ளி விட்டுட்டு பேசாமல் போங்கங்கிற மாதிரி வெக்கப்பட்டுட்டே அப்படியே நார்த்து இருக்கிறான். சரி நீங்கள் எப்போ ஃப்ரீ ஆவீங்க அப்படிங்கிற மாதிரி நார்த்து கேட்க, என் அம்மாவை போய் பார்க்கணும், அம்மா உங்களை வீட்டுக்கு வர சொன்னாங்க அப்படின்னு நார்த்து சொல்கிறான். போகலாமே, எப்போ வேணாலும் போகலாம், அப்படியே எங்களோட வீட்டுக்கும் போயிட்டு வந்துடலாமா அப்படின்னு சொல்ல, ஓ நானா அப்படின்னு சொல்லி நார்த்து கேட்குறான். நீ வரலாம் என் வீட்டுக்கு, வருவீல அப்படின்னு சொல்ல, அப்புறம் உனக்கு என் அம்மாவை பார்க்குறதுல எந்த பிரச்சனையும் இல்லை அவங்க ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருப்பாங்களாங்கிற மாதிரி கேட்குறான். அதெல்லாம் கிடையாது, அவங்க ஸ்ட்ரிக்டாலாம் இருக்க மாட்டாங்கன்னு ஜோகன் சொல்கிறான். சரி ஓகே, நைட் நம்ம அங்கேயே ஸ்டே பண்ணிக்கலாம். சரி எங்கே ஸ்டே பண்ணலாம், என் வீட்லேயே இல்லை உன் வீட்லையா அப்படிங்கிற மாதிரி நார்த்து கேட்குறான். ஒரு செகண்ட் ஜோகன் யோசிச்சுட்டு உங்கள் வீட்லேயே ஸ்டே பண்ணிக்கலான்னு சொல்கிறான். அதை கேட்டோடனே நார்த்துக்கு அவ்வளோ ஒரு ஹாப்பி, ரொம்ப சிரிச்சுக்கிட்டே அப்படியே தலையாட்டி ஓகே அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான். எதுக்கு இவ்வளோ ப்ளஷ் ஆகுது உனக்குன்னு சொல்லி கேட்க, அதெல்லாம் ஒன்றும் இல்லை, போங்க போதுங்கிற மாதிரி பிடிச்சி தள்ளி விட்டே இருக்கான். அதெல்லாம் இன்னும் முடியலன்னு சொல்லி மறுபடியும் ஹக் பண்ணலான்னு பக்கத்தில் போக அவனை பிடிச்சி தள்ளி விட்டுட்டே அப்படியே அவன் படுத்திருக்கான். அதுக்கப்புறம் எங்கள் யூனிவர்சிட்டியில் தான் ஒரு வழியாக காட்டிட்டாங்க. அங்கே 3 பேர், அதாவது நம்ம கேட்டு பையன், அப்புறம் டவ்வு, அப்புறம் டெர், 3 பேர் உட்காந்துருக்காங்க. டெர் அப்படின்னு சொல்ல, நார்த்து வேகமாக என்னடா பண்ணிட்டு இருக்கீங்க, சாப்பிட்றதுக்கு ஏதாவது இருக்குதான்னு சொல்லிட்டு வரான். ஹோட்டலுக்கு வர மாதிரியே வரான்ப்பா, வா உனக்காக தான் வெயிட் பண்ணிருக்கோம், டிராயிங் இருக்குது வந்து பண்ணு. ஏண்டா நான் சாப்பிட்றதுக்கு தாண்டா கேட்டேன்னு சொல்கிறான். இங்கடா ஃபார்ம் இப்போலாம் காணும்னு நார்த்து கேட்குறான். அவன் அதிகமாக இந்த கிளப்புக்கு வரதே இல்லை, புதுசாக ஒரு கேர்ள் ஃப்ரெண்ட் இருக்கா, அந்த பொண்ணோடையே சுற்றிட்டு இருப்பான் போல இருக்குன்னு சொல்ல, ஓ அப்படியா, அப்புறம் நான் அவன்கிட்ட ஒன்று கேட்கணும், இங்கே வந்து உட்காருன்னு டைப்புன்னு கூப்பிட்றான் நார்த்தை. என்னன்னு சொல்லி பக்கத்தில் போய் உட்கார, நீயும் ஜோகனும் அஃபிஷியலாக ஓகே ஆகிட்டீங்க போல இருக்கு அப்படியான்னு சொல்லி கேட்க, ஆமான்னு சொல்கிறான். ஜாலியாக இருக்குடா அப்படிங்கிற மாதிரி டைப்புன்னு சொல்கிறான். ரொம்ப நாள் ஆச்சுடா, உங்களோட ரிலேஷன்ஷிப் இப்படியே இருக்கணும், ரொம்ப ஹாப்பியாக இருக்குது, நான் மட்டும்தான் தனியாக இருக்கேன் போல இருக்குது அப்படின்னு டைப்புன்னு சொல்ல, உனக்கு ஜெலஸாக இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்க, அப்படிலாம் ஒன்றும் இல்லைன்னு சொல்லிட்டு டைப்புன்னு அவன் வேலையை பார்க்க, கேட்டு ஜெலஸ் ஆயிடுச்சுன்னு சொல்லி காமெடி பண்ணிட்டு இருக்காங்க. இருங்க, என்னை பார்த்தா உங்களுக்கு கேட்டு மாதிரி இருக்கா, எதுக்குடா கேட்டுன்னு சொல்கிறீங்க, உன் ஃபேஸை பார்த்தா கேட்டு மாதிரி தாண்டா இருக்குன்னு நார்த்து சொல்கிறான். எப்போ பார்த்தாலும் தூங்கிக்கிட்டே இருக்கிற அப்படின்னு சொல்ல, நான் ஒன்றும் தூங்கவெல்லாம் இல்லை. ஆமாம், எப்போ பார்த்தாலும் தூங்கிட்டே இருக்கே, உனக்கு போர் அடிக்காது, டேய் அது தூங்கலடா, என் மூஞ்சியே அப்படித்தாண்டான்னு சொல்கிறான். ஓ நார்மலாகவே உன் மூஞ்சி அப்படித்தான் இருக்குமா, எப்போ பார்த்தாலும் தூங்கு மூஞ்சி அப்படிங்கிற மாதிரி நார்த்து அவனை பார்த்து கிண்டல் பண்ணிட்டுருக்கான். சரி உன்கிட்ட கார்டு இருக்கா அப்படின்னு சொல்லி டவ் கிட்ட கேட்குறாங்க. எதுக்கு அப்படின்னு சொல்லி கேட்க, இல்லை எனக்கு அந்த கார்டு பார்த்து ரொம்ப நாள் ஆச்சா, ஸோ மறுபடியும் அதே மாதிரி ஏதாவது ஒன்று பண்ணணும்னு தோணுது, என்னோடய ஃப்யூச்சரை பற்றி நான் தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன்டா, சரியா மறுபடியும் லாட்டரியில் வின் பண்ணால் நல்லா இருக்குல்ல, என்ன போன டைம் மாதிரியா அப்படின்னு தேர ஆரம்பிக்கிறான். ப்ளீஸ் டவ் இருக்கா, சொல்ல அப்படின்னு சொல்லி கேட்க, டவ் அமைதியாக இருக்கான். அதுக்கப்புறம் சரின்னு கார்டெல்லாம் எடுத்து அப்படியே அடுக்கி வைக்க, சீக்கிரமாக ஒன்று சூஸ் பண்ணுன்னு சொல்ல ஒன்று எடுத்து நார்த்து கொடுக்குறான். டவ் அதை வாங்கிட்டு ஒரு செகண்ட் அதை பார்த்துட்டு, உனக்கு கண்டிப்பாக சீக்கிரமாக பணம் நிறைய வரப்போகுதுன்னு சொல்ல, நான் ரிச் ஆக போகிறேன், எனக்கு லாட்டரி மறுபடியும் வரப்போகுதுன்னு சொல்லி குதிச்சுக்கிட்டே இருக்கான் நார்த்து. போதும் ஓவராக பண்ணாத, போன டைமே உன்னோட லைஃப்பில் ஒன்றுமே கிடைக்கல, இப்போ பெரிய லாட்ரியா, வேலையை பார்த்துட்டு அமைதியாக உட்காருங்கிற மாதிரி டேர் அவனை திட்டுறான். சரி கேட், நீ ஒரு கார்டு எடு, உனக்கு என்னதான் வருதுன்னு பார்க்கலாம். நான் எதுக்கு, எடுடா, உனக்கு என்ன வருதுன்னு பார்க்கணும்ல அப்படிங்கிற மாதிரி எல்லாருமே அங்கே இருக்கு.
கார்டில் ஒன்று சூஸ் பண்ணுன்னு சொல்லி டைப்போன் கிட்ட சொல்ல டைப்போன் சரி ஓகே ஓகேன்னு சொல்லி யோசிச்சு ஒரு கார்டு எடுக்கிறான். டே கண்டிப்பாக உனக்கு நிறைய மெரிட்ஸ் தேவைப்படுதுன்னு சொல்ல, டே ஏன்டா அவனோட ஃப்யூச்சர் ரொம்ப மோசமாக இருக்குமா அப்படின்னு சொல்லி கேட்க, அதுக்கு இல்லை சும்மா விளையாட்டுக்கு தான் சொன்னேன்னு டவ் சொல்கிறான். அட்ட பாவி பயப்பட வச்சுட்டா கொஞ்ச நேரத்தில் எனக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்ல, சரி இப்போ எனக்கு என்ன தான் வந்திருக்கு, உன்னோட லவ் கேம் இப்போ சூப்பராக வரப்போகுதுன்னு சொல்ல, நம்ம கேட்டு லவ் பண்ண போதா அப்படிங்கிற மாதிரி நார்த்தும் டெர்ரும் ஓவராக அவனை பற்றி பேசிகிட்டே இருக்காங்க. உனக்கும் பார்ட்னர் வரப்போகுதுன்னு சொல்ல ஒரு மாதிரி அவன் ஃபேஸே டோட்டலாக மாறிடுச்சு. சரி விடுங்க, அதை பற்றி எதுக்கு பேசுகிறீங்க, விடுங்க அப்படின்னு சொல்ல, உண்மையாக சொல்லி உனக்கு யாராவது பிடிச்சிருக்கா சொல்கிறா, உண்மையாக நான் ரிச் ஆவனா இல்லையா அப்படிங்கிற மாதிரி நார்த்து கேட்டே இருக்க, டவ் உன்கிட்ட கேட்கணும், உனக்கு எதுக்குடா பொண்ணுங்களோட நேம் வச்சுருக்காங்கன்னு சொல்ல, என் பேரண்ட்ஸ் மீட்டேஷ் அவர்கிட்ட எப்படியாவது எனக்கு ஒரு குழந்தை பிறந்தா டவுட்டாக்குன்னு பேர் வைக்கிறோன்னு சொன்னாங்க. பட் அவங்க பேபியோட ஜெண்டரை பற்றி யோசிக்காமல் என்னை பார்த்து எனக்கு அந்த பேர் வச்சுட்டாங்க. நல்ல வேலைடா, கோயிலில் போய் ஏதாவது வேண்டுதல் இருந்தால் வேறு மாதிரி பேர் வச்சுருப்பாங்களேன்னு நார்த்து சொல்ல, அவன் மண்டையிலே ஒன்று போடுறான். ஸ்டூபிட் மாதிரி கொஸ்டின் கேட்காத, பேசாமல் இருடா அப்படிங்கிற மாதிரி சொல்ல, நார்த்து சொல்கிறான். ஷூட்டிங் ஸ்டார்ஸ் எல்லாமே அந்த ஃபயர்லேருந்து வந்தது தானேன்னு சொல்ல, உன் குழந்தைக்கு அந்த மாதிரி பேர் வைக்க முடியாதுலன்னு டவ் சொல்கிறான். வேணா ஒன்று பண்ணு, உன் பேரை இங்கிலீஷில் மாற்றிக்கலாம், அதாவது மீட்டர்னு வச்சுக்கலடா, நல்லா இருக்குல்ல, கோஸ்ட் இருந்தால் கூட நல்லா இருக்குல்ல, போதும் ஓவராக பேசுகிற, ஏன் உன் பேர் நார்த்துன்னு வச்சாங்க அப்படிங்கிற மாதிரி டவ் கேட்குறான். என் அப்பா அம்மாவுக்கு தாய் நேம்ஸ் பிடிக்கும், அதனால அவங்க அந்த மாதிரி வச்சாங்க, என்னோட பேரை நூர் அப்படின்னு கூட சொல்லலாம். நல்ல வேலை இன்டர்நேஷ்னல் சவுண்டு நல்லா இருக்குல்லடா பார்க்கறக்கு. ஆமாம் என் பேர் டெர்னு வச்சதுக்கு காரணம் ஈஸ்டர்னா ஹாலிடே, அதே மாதிரி என் சிஸ்டருக்கு கிறிஸ்மஸ், அப்பையும் ஹாலிடே அப்படின்னு சொல்ல, உன்னை பொறுத்த வரைக்கும்னு சொல்லி டைப்புன்னு எல்லாரும் பார்க்க, என்னோட சிஸ்டரோட பேரும் என் பேரும் ஒரே மாதிரி இருக்கணும்னு வச்சுருக்காங்க. டே உனக்கு சிஸ்டர் இருக்காடா அப்படிங்கிற மாதிரி நார்த்து கேட்குறான். ஆமாம், உன் சிஸ்டர் பேர் என்ன, அவள் பேர் டோர்த்துன் அப்படின்னு சொல்கிறான். ஓ அப்படியா, அப்படின்னா ரெண்டு பேரோட பேருக்கும் மேட்சே இல்லையே, இது எப்படிடா ரெண்டு ஒரே மாதிரி இருக்கும், போன் ஃபுன் அப்படின்னு வரும், கேட்கும்போது ஒரே மாதிரி இருக்கா, போன் ஃபுன். எனக்கு என்னமோ இது ரெண்டும் பார்த்தா ஒரே மாதிரி இருக்க மாதிரி இல்லை. டே பேசாமடா, அதான் அவன் சொல்கிறான்ல, சொல்கிறத கேட்டுட்டு வாயை மூடுங்கிற மாதிரி டேர் சொல்கிறான். டைப்புன்னு சொல்கிறான். பசிக்குது, ஏதாவது சாப்பிடலாமா அப்படின்னு. சரி ஓகே, உனக்கே பசி வந்துருச்சா, டே இன்னும் கார்ட்ஸ் எதுவும் ஓப்பன் பண்ணல, போதும் ஆல்ரெடி 2 கார்டு ஓப்பன் பண்ணியாச்சு, பசிக்குதுடா, பேசி ரொம்ப டயர்ட் ஆயிடுச்சு, சாப்பிட்டு அதுக்கப்புறம் வந்துடலான்னு சொல்ல, நார்த் நீ பே பண்ணுறான்னு டெரு சொல்கிறான். அதெல்லாம் முடியாதுவான்னு சொல்ல, டைப்புன்னு ஏதோ யோசிக்கிற மாதிரி இருக்கா, அமைதியாகவே இருக்கான். அவன் பேரில் ஏதோ ஒரு பிரச்சனை இருக்கும் போல், பட் அதை பற்றி வெளியே சொல்லக்கூடாதுங்கிறதுக்காக பசிக்குதுன்னு சொல்லி எல்லாம் டைவர்ட் பண்ணிட்டான் போல இருக்குது. அதுக்கப்புறம் எல்லோரும் சேர்ந்து ஒரு குட்டி ரெஸ்டாரண்ட்க்கு போகிறாங்க. என்ன சாப்பிட்லான்னு சொல்லி 4 பேர் டிஸ்கஸ் பண்ணிகிட்டே இருக்காங்க. நானே ஆர்டர் பண்ணவா அப்படின்னு டெரு கேட்குறான். என்னாச்சுடா, இன்றைக்கி நைட்டு நீ எங்கள் கூட படிக்க வரியா அப்படிங்கிற மாதிரி டைப்புனை பார்த்து கேட்க, எங்கே வரணும், ஜோஹனோட காஃபி ஷாப்புக்கு, எங்கள் கூட வாடா ஜாலியாக இருக்கும்னு சொல்ல, சரி ஓகே நானும் வரேங்கிற மாதிரி சொல்லிட்டு அமைதியாகவே இருக்கான்னு டைப்போன். ஒரு மாதிரி டல்லாகவே இருக்கான். லொக்கேஷன் ஷேர் பண்ணுறோம் வந்துரு அப்படின்னு சொல்ல, சரி ஓகேன்னு சொல்லிட்டு அப்படியே எதுவுமே பேசாமல் இருக்க, திடீர்னு பார்த்தா பேக்ரவுண்டில் அங்கே நம்ம ஹில்லோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே வராங்க. அங்கே நம்ம ஃபாவை பார்த்த உடனே ஒரு மாதிரி ஆயிடுச்சு டைப்போனுக்கு. எங்கடா போகிற கேட், எங்கே போகிறேன்னு சொல்ல, நான் கிளம்புறேன்னு சொல்லி பேக் எடுத்துகிட்டு வேகமாக போயிட்டான். என்னாச்சுடா அவனுக்கு, அவன் பாட்டுக்கு போகிறான்னு சொல்ல கரெக்டாக 3 பேர் வராங்க. கடைசியாக ஃபா வர ஒரு செகண்ட் டைப்புன்னு அவன் பார்க்குறான். 2 பேர் அப்படியே பார்த்துக்க டைப்புன்னு வேகமாக அந்த பக்கம் போக ஃபாக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அவனும் எதுவுமே ரியாக்ட் பண்ணாத மாதிரி அப்படியே அங்கே போய் உட்காந்துட்டான். அவன் பாய் ஃப்ரெண்டை கொஞ்சிக்கிட்டே பக்கத்தில் போய் உட்காந்துட்டானுங்க 2 பேரும். ஹில் கேட்குறான், எப்போ வந்தேன்னு. சாரி எனக்கு கொஞ்சம் ஒர்க் இருந்தது, இப்போ தான் வந்தேன்னு சொல்லி மாற்றி 2 பேரும் பேசிகிட்டே இருக்க, வேறு ஏதாவது இருக்கா, சொல்லுங்கள் அப்படிங்கிற மாதிரி ஃபா மட்டும் அப்படியே தனியாக உட்காந்துருக்கான். அவனுக்கு தான் பேர் ஓடிடுச்சே. அப்படியே யோசிச்சுக்கிட்டே இருக்க, திடீர்னு பார்த்தா அங்கே ஒரு லேடி வராங்க. ஜோஹன் பார்த்தோன்னே, ஜீன் வந்துட்டியா அப்படிங்கிற மாதிரி கடுப்பாக இருக்குது அவனுக்கு. ஒரு நிமிஷம் இருங்க வரேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ஜோஹன் அந்த பக்கம் போக, இங்கே இவனுக்கெல்லாம் பார்த்துட்ருக்க, யார் அதுன்னு நார்த்து எட்டி பார்த்துட்டே இருக்கான். நிறைய வெஜிடபிள் சாப்பிட்றான், நல்லதுன்னு சொல்ல, ப்ளீஸ் வேண்டான்னு சொல்லி டெர்ரு அப்படியே பயந்துற மாதிரி நடிச்சுக்கிட்டு இருக்க. இவங்க மூமெண்ட் ஒரு பக்கம் போயிட்டுருக்க, நார்த் ஒரு நிமிஷம் என் கூட வா அப்படிங்கிற மாதிரி ஜோஹன் வேகமாக வந்து நார்த்தை கூப்பிட்றான். என்னன்னு ஒன்றும் புரியாமல் அவனும் ஃபாலோ பண்ணிட்டு போக, எங்கடா போகிறாங்கங்கிற மாதிரி இவனுக்கு திரும்பி பார்க்க, அந்த பக்கம் தனியாக போய் அந்த லேடியை மீட் பண்ணுறதுக்காக போகிறாங்க. அந்த லேடி கன்னத்தில் கையை வச்சு அப்படியே ஒரு செகண்ட் நார்த்தை பார்த்துட்டே இருக்க, எதுக்கு இப்படி பார்த்துட்டே இருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி ஜோஹன் கேட்குறான். ஏன்டா பார்க்கக்கூடாதா, எவ்வளோ க்யூட்டாக இருக்கான்ல அப்படின்னு சொல்ல, ஜீன் போதும் சரி நான் நிறுத்திக்கிறேன். ஆனால் உண்மையாகவே இவன் எவ்வளோ க்யூட்னு பார்க்கணுன்னு தோணுச்சுடா, அதனால தான் இவனை உனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கா அப்படிங்கிற மாதிரி ஜோஹனை பார்த்து கேட்க, ரொம்ப க்யூட்டாக இருக்கான்னு டச் பண்ணலான்னு அந்த லேடி போக, ஏன்டா நான் டச் பண்ணக்கூடாது அப்படிங்கிற மாதிரி
மாதிரி ஜோகன் சொல்கிறான். ஏன்டா இப்படிலாம் பேசுகிற? சரி சரி விடு விடு, நான் தொடலை, நீ அவனை பத்திரமா பார்த்துக்கோ, 3 வருஷமாக இவனுக்காக வெயிட் பண்ணிட்டு இருந்தீல அப்படின்னு சொல்ல, போதும் போதும், எதுக்கு இப்படிலாம் பேசுகிறீங்க? ஒன்றும் இல்லைடா, அது பாஸ்ட்டு விடு, அதை பற்றி நான் பேச விரும்பலை. இப்போ நான் சும்மா என்னை இன்ட்ரோ கொடுத்துக்கிறேன், அதுக்கு தான் வந்தேன் அப்படிங்கிற மாதிரி. இங்கே பாரு, நான் தான் ஜோகனோட அம்மா அப்படின்னு சொல்ல நார்த்துக்கு ஷாக் ஆயிடுச்சு. ஸ்வதிகா அப்படின்னு சொல்ல, நீ தானே நார்த்து அப்படின்னு கேட்க ஆமான்னு சொல்கிறான். ஓகே ஓகேங்கிற மாதிரி 2 பேரையும் மாற்றி மாற்றி அம்மா பார்த்துட்டே இருக்காங்க. அப்படியே வெக்கப்பட்டுட்டு நார்த் தலையை குனிஞ்சுக்கிறான். எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது, ஒரு வழியாக ஒன்று அவன் கண்டுபிடிச்சிட்டான். இதுக்கு முன்னாடி அவன் எப்படி இருந்தான் தெரியுமா? வீட்டுக்கு வரும்போது எப்போ பார்த்தாலும் டிப்ரெஸ்டாகவே சுற்றிட்டு இருப்பான், சோகமாகவே இருப்பான். ஆனால் இப்போ அப்படி இல்லை, உன்னை பார்த்ததுக்கப்புறம் தான் அவன் ரொம்ப ஹாப்பியாக நிம்மதியாக இருக்க மாதிரி இருக்குது அப்படின்னு அம்மா சொல்கிறாங்க. நார்த், உனக்கு தெரியுமா இவன் எவ்வளோ நாள் உனக்காக வெயிட் பண்ணிட்டு இருந்தான்னு? அதை கேட்கும்போது எனக்கே ஹாப்பியாக இருக்குன்னு அம்மா சொல்கிறாங்க. இதெல்லாம் உங்களுக்கு தெரியுமா அப்படிங்கிற மாதிரி கேட்க அவன் என்கிட்ட சொல்லியிருக்கான். அப்புறம் அவனுக்கு இந்த அளவுக்கு மாற்றம் வர்றதுக்கு காரணம் நீ தான், அவன் அப்பா சொன்னதெல்லாம் ஏற்றுக்கிட்டதுக்கு காரணமும் நீ தான். எனக்கு ரொம்ப ஷாக்காக இருந்தது ஃபஸ்ட்டு, அவன் இதெல்லாம் ஏற்றுக்க மாட்டானேன்னு. எனக்கு ஒருத்தரை பிடிச்சிருக்கு, அவங்கள நான் பார்க்கணுன்னா அவங்க சொல்கிறது கேட்கணும்ல அப்படிங்கிற மாதிரி ஜோகன் சொல்கிறான். சரி சரி ஓகே ஓகே, எனக்கு டைம் ஆச்சு, நான் கிளம்பணுமே, சரி நான் போயிட்டு வரட்டா, சாரி, அடுத்த டைம் வரும்போது கண்டிப்பாக கூட ஏதாவது சாப்பிடுவேன் அப்படிங்கிற மாதிரி அம்மா சொல்ல, பரவாயில்லம்மா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே நார்த்து எந்திரிச்சு நிற்கிறான். ஸோ அதுக்கப்புறம் அம்மா சரி ஓகே உன்னை ஹக் பண்ணிக்கிறேன்னு பக்கத்தில் வர, ஹக்கிங்லாம் கிடையாதுங்கிற மாதிரி ஜோகன் அப்படியே கையை விட, டே சும்மா சந்தோஷமாக இருக்கேன்டா, ஒரே ஒரு ஹக் பண்ணிக்கிறேன்டா அப்படிங்கிற மாதிரி அம்மா கெஞ்சி அதெல்லாம் முடியவே முடியாதுங்கிற மாதிரி ஜோகன் விடவே மாட்டேங்கிறான். சரி ஓகே, அதுக்கப்புறம் கண்டிப்பாக ஒரு நாள் மீட் பண்ணலாம், பாய், நான் வரேன் அப்படிங்கிற மாதிரி அம்மா சொல்லிட்டு அந்த பக்கம் போக அமைதியாக நின்றுட்டு அதை பார்த்துட்டே இருக்கான் ஜோகனும் நார்த்தும். சரி அவனை பத்திரமா ப்ரொடெக்ட் பண்ணிக்கோ, அதான் முக்கியம்னு சொல்லிட்டு வேகமாக அம்மா போயிட்டாங்க. அதுக்கப்புறம் ஜோகனோட காஃபி ஷாப்பில் எல்லோரும் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க, சீனியர் ஜூனியர்ஸ்லாம். டெர்ரும் நார்த்தும் ஆப்போசிட்டில் உட்காந்துருக்க. டெர் கேட்குறான், ஏய் நார்த், எனக்கு உன் அட்வைஸ் வேணும். என்னடா அட்வைஸு? நான் உன்கிட்ட கேட்கணும். இப்போல்லாம் ஃபா பற்றியும் டைப்புனை பற்றியும் ஒன்று ரூமர் போயிட்டுருக்கு, அவங்க 2 பேரையும் பார்த்தியா? 2 பேரும் கொஞ்சம் வித்தியாசமாக இருக்க மாதிரி இருக்காங்க, எனக்கு என்னமோ அவங்களுக்கு இடையில போயிட்டுருக்குன்னு தோணுது அப்படிங்கிற மாதிரி டெரு சொல்கிறான். அப்படியா? நான் அப்சர்வ் பண்ணதுலேருந்து அதான் நடக்குது, உனக்கு என்ன தோணுது சொல்கிறா அப்படின்னு சொல்ல, எனக்கு இதை பற்றி எதுவும் தோணலையே அப்படிங்கிற மாதிரி நார்த்து சொல்கிறான். என்னாச்சு அப்படிங்கிற மாதிரி எல்லாரும் பார்க்க, ஒன்றும் இல்லை சும்மா பேசிக்கிட்டு இருந்தோம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறா. இதை பற்றி அவன்கிட்ட போய் கேட்கலாமா? அவன்கிட்ட கேட்டால் உண்மையை சொல்லுவானா தெரியலையே, ஆனால் அவன் சொல்லுவானான்னு தெரியல, போய் டைரெக்டாக கேட்கவும் முடியாது. ஆமாம், என்ன பண்ணலாம்? எப்போ பார்த்தாலும் அவனை பார்த்தா சோகமாகவே சுற்றிட்டு இருக்க மாதிரி இருக்குது, அதுவும் ஃபாவை பார்த்தா டோட்டலாக அவன் பேச மாறிடுது. இதுலேருந்து என்ன தெரியுது? 2 பேருக்கு இடையில ஏதோ ஒன்று இருக்குன்னு தோணுது. ஸோ கண்டிப்பாக டைப்புனுக்கும் அவங்களுக்கும் இடையில ஏதோ ஒன்று போயிட்டுருக்கு, அவன் நார்மலாகவே இல்லை, அவன்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிற மாதிரி டெரு டிடெக்டிவ் வேலையெல்லாம் பார்க்க ஆரம்பிக்கிறான். சரி எனக்கு தெரியல, ஆனால் அவனே சொல்லாமல் எப்படா கண்டுபிடிக்கிறதுன்னு சொல்லி நார்த்து கேட்குறான். பேசாமல் அவன்கிட்ட கேட்கலாமா? அதெல்லாம் வேணாம், கேட்டால் சொல்ல மாட்டான். சரி எப்படி தான் கண்டுபிடிக்கிறதுன்னு ஒன்றும் புரியலையே, சொல்லுடா, எனக்கு என் ஃப்ரெண்டை நினச்சா கவலையாக இருக்குல்ல அப்படிங்கிற மாதிரி அப்படியே டெரு ரொம்ப ஃபீல் பண்ண, நம்ம என்னடா பண்ண முடியும் அதுக்குன்னு சொல்ல கரெக்டாக கால் பண்ணுறான். பேயை பற்றி பேசும்போது பேயை கால் பண்ணுது பாரு, ஹீரோ ஸ்பீக்கரில் ஆன் பண்ணுறேன். ஹலோ எங்கே இருக்க சொல்லுன்னு சொல்ல, டே நான் எங்கே இருக்கேன்னு எனக்கு தெரியலடா. என்னது மறுபடியும் தொலைஞ்சு போயிட்டியா அப்படிங்கிற மாதிரி டெரு கேட்க எல்லாரும் திரும்ப பார்க்குறாங்க. சரி லொக்கேஷன் தான் அனுப்புனேன்ல, நீ லொக்கேஷன் அனுப்புனேன், ஆனால் அந்த மேப்பை பார்த்து நான் வர்றதுக்கு பதில் வேறு எங்கேயோ போயிட்டேன்னு நார்த்து சொல்கிறான். டே நார்த்து, நீ அங்கே தான் இருக்கியா? ஹெல்ப் பண்ணுடான்னு சொல்ல, சரி நீ எப்படி வந்த? நான் என் ஃப்ரெண்டுக்கிட்ட பைக் வாங்கிட்டு வந்திருக்கேன்னு சொல்ல, அடப்பாவி பைக்கா? கேட், நீ பைக்லேயே வந்திருக்க, ரொம்ப டேஞ்சர் ஆச்சு அப்படிங்கிற மாதிரி டெரு சொல்கிறான். வெளியே மழை வேற பெய்யுதுடா, ஹெல்ப் பண்ணுங்கடான்னு சொல்லி ஒரு பக்கம் அவன் கத்திட்டே இருக்க, ஐயோ மழை வேற வருதா, இப்போ என்ன பண்ணுறதுன்னு புரியலையே, டே என்னடா பண்ணுறது அப்படிங்கிற மாதிரி புலம்பிகிட்டே இருக்கான் டெர். என்னாச்சு அப்படிங்கிற மாதிரி ஹில்லு கேட்க, டைப்புன்னு வந்துட்டு இருந்தான், அவனுக்கு வழி தெரியாமல் எங்கேயோ போயிட்டான் போல இருக்குது, வெளியே வேற மழை பெய்யுது, என்ன பண்ணுறதுன்னு புரியல அப்படிங்கிற மாதிரி டெரு சொல்ல, ஃபாவோட ஃபேஸ் அப்படி டோட்டலாக மாறுது. லொக்கேஷன் அனுப்ப சொல்லு, நம்ம யாராவது போய் கூட்டிகிட்டு வந்துடலாம் அப்படிங்கிற மாதிரி ஜோகன் சொல்கிறான். ஃபா நீ போய் பிக்கப் பண்ணிக்கோன்னு சொல்ல, முடியாதுங்கிற மாதிரி தலையாடிட்டே இருக்கான். இதை பார்க்கும்போது நார்த்துக்கு அப்படி ஒரு மாதிரி இருக்குது. உடனே ஹில், நான் போய் கூட்டிகிட்டு வரேன், டெர் நீ வா அப்படின்னு சொல்ல, வெயிட் பண்ணுறா நான் வரேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு வேகமாக டெர்ரும் ஹில்லும் கீழே எடுத்துகிட்டு வேகமாக போயிட்டாங்க. அடுத்து ஒரு வழியாக இவங்கெல்லாம் போக ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்குது ஃபாக்கு. ஃபாவோட ஃபேஸு டோட்டலாக மாறி இருக்குன்னு அர்த்திட்டும் ஜோகனும் வாட்ச் பண்ணிட்டு, ஃபா என்னது
நான் உங்ககிட்ட கேட்கணும், என்னாச்சு உனக்கு, ஏன் ஒரு மாதிரி இருக்க? அதெல்லாம் ஒன்றும் இல்லை, நான் எப்பயும் போல தான் இருக்கேங்கிற மாதிரி கேஷுவலாக இருக்கான். நான் யாரையும் இக்னோர் பண்ணவும் இல்லை, எதுவும் பண்ணலைன்னு சொல்லிட்டு அமைதியாக அவன் இருக்கான். அதுக்குள்ளே ஒரு வழியாக டைப் பண்ண கூட்டிகிட்டு வர அவன் கோழி மாதிரி நனைஞ்சிக்கிட்டு அப்படியே வரான். அட பாவி, என்னடா இப்படி நனைஞ்சிட்டு வந்திருக்க, சளி பிடிச்சிக்குமேடா, முதல்ல உட்காருன்னு சொல்லி வேகமாக சேரெல்லாம் எடுத்து போட்டு அப்படியே அவனை கேர் பண்ணி பார்த்துக்கிறாங்க. என்னாச்சு உனக்கு, ஏண்டா இவ்வளோ எஃபர்ட் எடுத்து இங்கே நான் படிக்க வரணுமாங்கிற மாதிரி டைப்புன்னு கேட்க, டே சாரிடா, எனக்கு தெரியாதுடா மழை வருதுன்னு, நீ ஏண்டா மழையில் வந்த, வெளிச்சமாக இருக்குது அதனால வந்துடலான்னு சீக்கிரமாக கிளம்புனேன், கடைசியில் இந்த மாதிரி ஆயிடுச்சுன்னு சொல்ல, சாரி என்ன பண்ணலாம், சரி படிக்கலாமான்னு சொல்லி பார்த்தா பேகுக்குள்ளே மெடிசன் புக் ஒன்று வச்சுருக்கான். டே இது மெடிசன் புக் தானே அப்படிங்கிற மாதிரி டைப்புன்னு கிட்ட நார்த்து கேட்க ஆமான்னு சொல்ல, டே மறுபடியும் நீ அப்ளை பண்ண போறியா மெடிசனுக்கு? ஆமாம் அப்படின்னு சொல்கிறான். நம்பவே முடியலடாங்கிற மாதிரி டேர் அவனை பார்த்துட்டே இருக்கான். அப்போ நீ எங்களோட ஃப்ரெஷ்மேன் ஆயிடுவியே, பரவாயில்ல அதுக்கு என்ன பண்ணுறது, எனக்கு பிடிச்சிருக்கு, நான் படிக்கணும்னு தோணுதுன்னு சொல்கிறான். இப்போ அவன் படிச்சுட்டு இருக்கிறது வெட்டினரியன், ஸோ அது வேணான்னு சொல்லி மெடிசனுக்கு அப்ளை பண்ணியிருப்பான் போல். வாவ் சூப்பர்டா கேட், எப்படியோ நீ நல்லபடியாக படித்தா ஓகே அப்படிங்கிற மாதிரி ஹாப்பியாக இருக்குது இவனுக்கு 2 பேருக்கும். தேங்க்யூன்னு சொல்லிட்டு அந்த புக்கு பார்த்தா குண்டாக இருக்குது. அந்த புக்கை பார்த்துட்டே அப்படியே உட்காந்துருக்க லைட்டாக திரும்பி டைப் ஒன்று பார்க்குறான். பட் ஒரு வார்த்தை கூட சார் பேசல, அப்படியே ஒரு மாதிரி கண்ணு மட்டும் பேசிக்குதுன்னு சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி இருக்குது. அப்புறம் ஒரு வழியாக குரூப் ஸ்டடியெல்லாம் முடிச்சுட்டு வாடா வீட்டுக்கு போகலான்னு டேரோட கையை பிடிச்சி வேகமாக ஹில்லு கூப்பிட, ஒரு நிமிஷம் நில்லுங்கிற மாதிரி டேர் அப்படியே பார்த்துட்டே இருக்கான். நீங்கள் என்கிட்ட கேட்டிங்களே ஸ்கூல் பிரேக்கில் எங்கே போவேன்னு, ஆமாம் நான் எங்கே போகிறதுன்னு முடிவு பண்ணிட்டேன், எங்கே போகிறேன் அப்படின்னு சொல்லி ஹில்லு கேட்க, நான் வீட்டுக்கு போகலான்னு இருக்கேன்னு சொல்ல, என்ன சொல்கிற, எக்ஸாம் முடிஞ்சதுக்கப்புறம் நான் என் வீட்டுக்கு போகணுன்னு ஆசைப்பட்றேன், உண்மையாக தானா, நானும் கூட வரவா அப்படிங்கிற மாதிரி ஹில் கேட்க, கண்டிப்பாக வாங்க அப்படிங்கிற மாதிரி டெரு சொல்கிறான். அப்படியே என் பாட்டியும் போய் பார்த்துட்டு வந்துடலாமா ஒரு தடவை அப்படிங்கிற மாதிரி ஹில் கேட்குறான். அது அப்படின்னு சொல்லி டெரோட பேசு டோட்டலாக மாறிடுச்சு. என்னாச்சு, என் பாட்டியை பார்க்க உனக்கு விருப்பம் இல்லைன்னா பரவாயில்லன்னு சொல்ல, பாட்டியை பார்க்கறதுல எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை, அப்புறம் என்ன, அது அங்கே தாத்தா இருப்பாங்களே, அதுதான் எனக்கு ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்குது, நான் என்ன பண்ணுறதுன்னு எனக்கு புரியல அப்படிங்கிற மாதிரி ஒரு மாதிரி டெரு ஃபீல் பண்ணான். நீ கவலைப்படாத, கண்டிப்பாக என் பாட்டிக்கு உன்னை பார்க்குறதுனா ரொம்ப பிடிக்கும், அங்கே எதுவும் நடக்காது அப்படின்னு சொல்ல, தாத்தா எதுவும் சொல்ல மாட்டாராங்கிற மாதிரி டெரு கேட்குறான். அதெல்லாம் அங்கே எதுவும் நடக்காது அப்படிங்கிற மாதிரி ஹில்லு சொல்ல, சரி அப்போ கண்டிப்பாக நம்ம போய் பாட்டியும் பார்த்துட்டே வந்துடலாம் அப்படிங்கிற மாதிரி டெரு சொல்ல, ஹில்லுக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. அப்பா இப்போ தான் நிம்மதியாக இருக்குன்னு சொல்ல, அடுத்து நம்ம ஜோகன் நாத் 2 பேரையும் காட்டுறாங்க. என்னை ட்ரா பண்ணுறதுக்கு ரொம்ப தேங்க்ஸ்னு சொல்ல, இன்றைக்கி லாஸ்ட் எக்ஸாமு ஸ்ட்ரெஸ் ஆகாமல் நல்லா எழுது ஓகேவா அப்படிங்கிற மாதிரி ஜோகன் சொல்ல, நாற்று சரி ஓகேன்னு சொல்கிறான். அப்புறம் கன்னத்தில் க்யூட்டாக ஒரு கிஸ் பண்ணிட்டு எக்ஸாமுக்கு போகிறதுக்காக அவனை விஷ் பண்ணி அப்படியே ஜோகன் அனுப்பி வைக்க, சரி ஓகே பாய் நான் கிளம்புறேன்னு சொல்லி சிரிச்சுட்டே அவன் அப்படியே அந்த பக்கம் போக, நம்ம சாரும் கிளம்பிட்டாரு. அடுத்தது டீப்பாக எல்லாருக்கும் எக்ஸாம் போயிட்டுருக்கு, எல்லாரும் பிஸியாக அப்படியே எக்ஸாம் எழுதிட்டு இருக்க, நம்ம நார்த்து பையன் மாற்றி ஏதோ விட்டு படம் பார்க்குற மாதிரி எதையோ பார்த்து எழுதிக்கிட்டு இருக்கான். ஸோ எல்லோரும் டீப்பாக அவங்கவுங்க டிபார்ட்மெண்ட்டில் இருக்கிற அந்த கோர்ஸ் எக்ஸாமை ஃபினிஷ் பண்ணுறதுக்கு பார்த்துட்ருக்க, எட்டி பக்கத்தில் பிட்டெல்லாம் பார்த்து எழுதுவாங்க போல இருக்குது. ஒரு வழி எக்ஸாம் எல்லாம் முடிஞ்சிச்சு ஜாலின்னு சொல்லி நார்த்தோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் வராங்க. அப்பா இப்போ இதுக்கப்புறம் நம்ம பிரேக் எடுத்துக்கலாம், எங்கே போகிறதுன்னு தெரியல, ஆனால் ட்ராவல் பண்ண போல் இருக்குன்னு கியோ சொல்கிறான். ஓ அப்படியா, உன்னோட பிளான் என்ன ஜோகன் கூடையான்னு சொல்ல, இல்லை நான் வீட்டுக்கு போகலான்னு இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி நார்த்து சொல்கிறான். அப்படியாடா, வேற எங்கேயும் போலையாடா, வேணா ஹனிமூனுக்கு போயிட்டு வாங்க அப்படிங்கிற மாதிரி எல்லாரும் கிண்டல் பண்ணிட்டு இருக்க, பேசாமல் இருங்கடா, அதெல்லாம் எதுவும் இல்லை, எனக்கு போகணும் அம்மா வீட்டுக்கு, அதனால எங்கள் அம்மாவை பார்க்கலான்னு இருக்கேன். சரி நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க? நான் இது பண்ணுறேன் அது பண்ணுன்னு அவன் மாற்றி சொல்லிட்டே இருக்காங்க. சரி ஓகே எல்லாமே இருக்கட்டும், இப்போ பசிக்கிற மாதிரி இருக்குது, போய் சாப்பிட்டு வந்துடலாமா அப்படின்னு கியோ சொல்கிறான். போகலாம் வாங்கன்னு சொல்ல, நீங்கள் போங்க நான் வரல அப்படிங்கிற மாதிரி நார்த்து சொல்ல, ஏண்டா வரல, நான் வரலடா போயிட்டு வாங்கன்னு சொல்ல, டைகரை பார்த்து நார்த் அப்படியே ஒரு மாதிரி சிரிக்க, டே போடா அப்படின்ட்டு நான் நில்லு நானும் வரேன்னு சொல்லிட்டு வேகமாக அவன் போயிட்டான். இதை பார்க்கும்போது நார்த்துக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. சரி ஓகே டெருக்கு ஃபோன் பண்ணி அவன் எங்கே இருக்கான்னு கேட்கலாம் கம்பெனிக்கு அப்படின்னு சொல்லி ஃபோன் பண்ணி, டே டெரு எக்ஸாம் முடிஞ்சுதா எங்கே இருக்க அப்படின்னு சொல்லி கேட்க, ஏண்டா எக்ஸாம்லாம் முடிஞ்சு நல்லா தான் எழுதுனேன், நீ எப்படி எழுதுன? நானும் நல்லா தான் எழுதுனேன். சரி எங்கே போயிட்டுருக்க, எனக்கு பிரேக் எடுக்கணும் போல் இருக்குது, சாப்பிட்லாமாடா அப்படின்னு சொல்லி கேட்க, சாரிடா ஆல்ரெடி நான் ஹில்லு கூட தான் இருக்கேன் அப்படின்னு சொல்ல, ஓ அப்படியா சரி புரியுது என்ஜாய் பண்ணு. சரி ஓகே, என்னன்னாலும் உன்னோட லவ் ரொம்ப ஓல்டான லவ் இல்லை, அப்பப்போ இப்படி தான் இருக்கணும், சரிடா வைக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி கிண்டல் பண்ணிவிட்டு அப்படியே ஃபோனை கட் பண்ணிட்டான். ஸோ அதுக்கப்புறம் அப்படியே ஒரு மாதிரி ஃபீல் பண்ணுவார் போல் நம்ம சார். நீ போய் ஜோகனை பார்க்கலையான்னு வேற அவன் கேட்டிருப்பான்.
இதோ போயிட்டே இருக்கேங்கிற மாதிரி ஜோகனை பார்க்கறதுக்காக நார்த் அப்படியே க்யூட்டாக நடந்து வர பிஸியாக சார் ஏதோ ஃபைல் பார்த்துட்ருக்க ஜோகனோட பக்கத்தில் போய் இன்னும் ஒர்க் பண்ணிகிட்ருக்கீங்களா அப்படிங்கிற மாதிரி பக்கத்தில் போகிறான். அர்ஜென்ட் ஒர்க்கா அப்படின்னு சொல்லி நார்த்து கேட்க, அதெல்லாம் இல்லை, நான் முடிக்கணும், நீ வேணா போய் படுத்துக்கிறியா? இல்லை நான் படுக்கலன்னு சொல்லி ஹக் பண்ணிவிட்டு கையை டைட்டாக பிடிச்சிட்டு அவனோட ஷோல்டரில் இவன் படுத்துட்டு அவனை பார்த்துட்டே இருக்கான். பிடிவாதமாக இருக்காத, நீ போய் முதல்ல தூங்கு, நான் வர கொஞ்சம் லேட் ஆகும்னு சொல்ல, அதெல்லாம் ஒன்றும் இல்லைங்கிற மாதிரி பார்த்துட்டே இருக்க, நீ என்கிட்ட இவ்வளோ அட்டாச்சாக இருப்பேன்னு நான் நினச்சி கூட பார்க்கல. உண்மையாகவே நீ அட்டாச்சாக இருக்கேன்னு உனக்கு தெரியுதா? எனக்கும் தெரியுது, நான் உங்ககிட்ட அட்டாச்சாக தான் இருக்கேன். ஜோகன், நீங்கள் கேட்டிங்கல்ல ட்ராவல் பண்ணி எங்கேயாவது போகணுன்னு சொல்லி, அது உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? ஆமாம், உனக்கு எங்கேயாவது போகணுமா சொல்லி கூட்டிகிட்டு போகிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்ல, ஒர்க் இருக்கும், ஒர்க்கை முடிச்சுட்டு தானே என் கூட வருவீங்கன்னு சொல்ல, அதெல்லாம் இல்லை, உனக்கு அப்புறம் தான் ஒர்க்கு, உனக்கு எங்கே போகணுன்னு சொல்ல நான் உன்னை கூட்டிகிட்டு போவேங்கிற மாதிரி ஜோகன் சொல்ல, உண்மையாகவே கூட்டிகிட்டு போவீங்களா? கண்டிப்பாக, எனக்கு ஏதாவது பீச்சுக்கு போகணும், அப்படியே நம்ம வீட்டுக்கு போகணுன்னு தோணுது, அங்கே போகலாமா அப்படிங்கிற மாதிரி நாற்று கேட்க, உனக்கு ஓகேனா கண்டிப்பாக நான் உன்னை கூட்டிகிட்டு போகிறேன் அப்படின்னு சொல்ல, உண்மையாவான்னு சொல்லி ஹாப்பியாக அவன் கையை பிடிச்சி டைட்டாக ஹக் பண்ணிவிட்டு அவன் ஷோல்டரில் படுத்துக்கிறான். இதோடு இந்த ஃபஸ்ட்டு பாட்டை நம்ம இங்கே முடிச்சுக்கலாம். அடுத்த பாட்டு இன்னும் சூப்பராக இருக்கும், அது ஃபைனல் எபிசோடோட ஃபைனல் பார்ட் வேறு. ஸோ மிஸ் பண்ணாமல் பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணிவிட்டு வீடியோ பிடிச்ச கருத்துக்களை மறக்காமல் சொல்லுங்கள்.